Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ரைன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டரில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு 2 பார்ட்டாக பிரிக்கலான்னு இருக்கேன். 2 ரெஜிஸ்டர் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேலன்ஸுக்கு ரெஜிஸ்டர்ஸை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, part 1 part 2 பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப லென்த் ஆகிடாது வீடியோ இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு குட்டியாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி சின்ன எழுதியிருக்கிறேன். அது என்னது அப்படின்னா, இந்த UART யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, GSM, GPS, ESP, அதாவது IoT, இந்த மாதிரி சில கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு சுற்றி நிறையா இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு என் யூடியூப் சேனலில் வந்துட்டு GSM பற்றி பெரிய ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஓகே, GSM எப்படி யூஸ் பண்ணணும் பிக்கலையே சொல்லி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லித்தர Atmega கோடிங் வச்சு பிக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் GSM கோடிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களால் செய்ய முடியும். உங்களால் வெரி சிம்பிள். சரியா? அடுத்து வந்துட்டு GPS அதே தான். ஸோ லேட்டிடியூட், லாங்கிடியூடு, டைமிங், ஓகே, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், லொக்கேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் UART ப்ரோட்டோக்கால் அதுவும் ஒர்க் ஆகுது, ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்து IoT, ESP. ஓகே, ஸோ இதுவுமே அதே கான்செப்ட் தான் இருக்கும், அது வச்சு நிறையா பண்ணலாம். பட் நிறைய இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் இருக்குது, இங்கே நிறைய RFID டேக் இருக்குது, நிறைய இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறையா வந்து நீங்கள் UART கற்றுக்கிட்டிங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் தாண்டி இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்லேவ் சிங்கிள் மாஸ்டர் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். இங்கே மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்டே கிடையாது, பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எப்படின்னா, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்துட்டு TX டிரான்ஸ்மீட்ரு, அண்ட் அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்துட்டு ரிசீவர்னு வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதே மாதிரி ரிசீவ் பண்ண இவர் வந்துட்டு அகைன் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம் இவருக்கு. அப்போ இவர் ரிசீவர் பண்ணுவார். சீதா கான்செப்ட். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட் ரிசீவர் இருக்கு அப்படின்னா இங்கேருந்து டேட்டாவை இதால் அனுப்பவும் முடியும், அதே மாதிரி இங்கேருந்து டேட்டாவை இதுக்கு அனுப்பவும் முடியும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இதுக்கு இடையில வந்துட்டு இன்னொரு டிவைஸ் வரும் அப்படின்னா வராது. ஓகே, சிங்கிள் மாஸ்டர் சிங்கிள் ஸ்லேவ், இதான் கான்செப்ட். இங்கே மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்டே கிடையாது. டேட்டா சென்ட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ண இடங்கள்லேருந்து திரும்ப சென்ட் பண்ணுறாங்க, இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கம்யூனிகேஷன் நடக்குமே தவிர்த்து மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்ட் கிடையாது. பட் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு I2C ஸ்பீட்லாம் இருக்கு இல்லையா, மல்டி மாஸ்டர், மல்டி ஸ்லேவ், அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இங்கே கிடையாது. ஸோ நோ யூஸ். ஸோ சிங்கிள் மாஸ்டர் சிங்கிள் ஸ்லேவ் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே நமக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன், வெரி சிம்பிள். ஓகேவா, ரைட். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இது பிஹேவியர் இருக்கும். இதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி பிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துட்டு இங்கே ஜம்ப் பண்ணி வாங்க, அப்போ தான் ஈஸியாக வந்துட்டு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாமா, ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, சரி, நீங்கள் பார்க்க போகிற ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 2 மட்டும் பார்க்கலாம், இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்துட்டு part 2ல் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இவர் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஓகே, சரி, 2 மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த புக் இருக்குது. இந்த புக்கை பற்றி இந்த AVR பிளேலிஸ்ட் ஆரம்பத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த புக்கெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ண, எங்கே வாங்கினேன், எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். யாருக்கா இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த PDF பற்றி தெரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், எனக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப், டெலகிராம் மெசேஜ் பண்ணலாம். இந்த லிங்க் உங்களை ஷேர் பண்ணுறாங்க. சரியா, ரைட். இப்போ முதல் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன ரெஜிஸ்டர் எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. UCSRB அப்படிங்கிற ரெஜிஸ்டர் எழுதியிருக்கேன். தெரியுதா, UCSRB. அதை முதல்ல எடுத்துக்கலாமா? ஸோ அங்கே அதில் தான் இருக்கேன். ஸோ 408 அப்படிங்கிற இந்த புக்கோட பேஜ் நம்பரில் இங்கே எழுதியிருக்காங்க, தெரியுதா, UCSRA அப்படிங்கிற ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பிட்டுக்கான மீனிங் கீழே கொடுத்துருப்பாங்க. RXC அப்படின்ற பிட் இருக்குது. இந்த RXCன்ற பிட் சவுண்ட் இல்லையா, ஸோ பிட் சவுண்ட் RXCன்னு இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா, UART ரிசீவ் கம்ப்ளீட். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, அந்த கண்ட்ரோலருக்கு புதுசாக சம் டேட்டா வெளியிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக சம் டேட்டா வருது, புதுசாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே திஸ் RXC's பிட் பிகம் 1 தெரிஞ்சுக்கலாம். அது ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் கான்செப்ட். அதே மாதிரி TXC ஒரு பிட் இருக்குது. இந்த TXCன்ற பிட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா அனுப்புறீங்க, அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக இன்னொரு டிவைஸ்க்கோ இன்னொரு கண்ட்ரோலருக்கோ சென்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு டிவைஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ்டர்னு இங்கே ஒரு பிக் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க இருக்குது. இந்த பிக்கில் டேட்டா இங்கே சென்ட் பண்ணுறீங்க. டேட்டா கம்ப்ளீட்டாக இங்கே சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அது இண்டிகேட் பண்ணுறது TXCன்னு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிக்லேருந்து இன்னொரு பிக்குக்கோ இல்லை பிக்லேருந்து ப்ளூடூத்துக்கோ சென்ட் ஆகுது அப்படின்னாக்கா TXCன்ற பிட்டு பிக்கம் 1 ஆயிரும். சென்ட் ஆகலாம் 0 தான் இருக்கும். இதான் கான்செப்ட். அடுத்து UDRE.
ஓகே, இந்த பிட்டு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த UDRன்ற பிட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, சம் டேட்டா வந்துட்டு பஃபரில் வைக்கிறோம். டேட்டாவை இன்னொரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு பஃபரில் டேட்டா வைக்கிறோம். அந்த வச்ச டேட்டாவை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன வந்துடும், எம்டியாக இருக்கும். அப்போ இந்த பிட் செட் ஆயிரும். ஓகே, அதாவது டேட்டா பஃபர் எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் UDRன்ற பிட் யூஸ் பண்ணுவோம். டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி. ஓகே, டேட்டா ரெஜிஸ்டர் எம்டியாக இருந்ததுன்னா திஸ் பிட் பிகம் 1, எம்டியாக இல்லை அப்படின்னா திஸ் பிட் பிகம் 0 ஆயிரும். இதான் கான்செப்ட். ரைட்டா, அடுத்து இருக்கிறது என்னன்னா ஃப்ரேம் எரர். இந்த ஃப்ரேம் எரருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். UARTக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, லைக் என்ன ஃப்ரேம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பிட் வரும், அடுத்து ஒரு 8 பிட் லைனாக அப்படியே லைனாக ஒரு 8 பிட் அப்படியே லைனாக வரும், அடுத்து ஒரு ஸ்டாப் பிட் வந்து லோவாக இருக்கும். இது ஸ்டார்ட்டு, இது ஸ்டாப்பு. ஓகே, நடுவில் இருக்கிறது வந்துட்டு 8 பிட் டேட்டா. ஓகே, அது 1 0 என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்துட்டு தப்பு இருக்குது, ஏதோ சம் எரர் ஆயிடுச்சு, நாய்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த ஃப்ரேம் எரர் அப்படிங்கிறது ஒன்றாகி நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். டேட்டா ஓவர் ரன். இந்த டேட்டா ஓவர் ரன் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப சிம்பிள். மேலே டேட்டா போடுறது. இப்போ மேலே பிட்டு கொடுத்துருக்காங்க இண்டிகேட் பண்ணுறதுக்கு பிட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆச்சா இல்லையா, ரிசீவ் ஆச்சா இல்லையான்னு பார்க்க சில பிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் யூஸே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக டேட்டா ஓவர் ரன், டேரெக்ட் டேட்டா அனுப்பணும் அப்படின்னா இந்த பிட் பிகம் 1 ஆயிரும். இந்த கான்செப்ட் என்னென்னா, டேட்டாவை மேலே ஓவர்ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு டேட்டா போயிட்டு இருக்கும், அது போச்சுன்னு பார்த்துருக்கே மாட்டோம், அதுக்கடுத்து இன்னொரு டேட்டா வைப்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த திஸ் பிட் பிகம் 1 ஆயிரும், டேட்டா ஓவர் ரன் ஆயிரும். இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதான். அடுத்து இருக்கிற 3 நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை பற்றி புக்லேயே ரொம்ப தெளிவாக கொடுக்கல. பேரிட்டி பற்றி நம்ம அவ்வளோ இதனால யூஸ் பண்ணதில்லை, பேரிட்டி எரர் அது செக்கே பண்ணதில் இருக்கும். ஓகே, எனக்கு அந்த பேரிட்டி எரர் இதுக்கு வந்ததே கிடையாது சொல்ல போனால். அண்ட் அதே மாதிரி டபுள் யூஸர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மல்டி ப்ராசஸர் கம்யூனிகேஷன் போர்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த 3 யூஸே பண்ண மாட்டோம், அதனால இந்த புக்லேயே அதை பற்றி பெருசாக கொடுக்கல. ஓகேவா, அதனால் இதை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்க வேண்டாம். ஸோ திஸ் 3 பிட்ஸ் ஆர் பிகம் 0, கீப் இட் ஆஸ் 0. ஓகே, ஸோ இப்போ எந்த பிட்டை 1 பண்ண 0 பண்ண அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த இதில் இது பண்ண வேண்டாம், கோடிங் பண்ணும்போது தான் பண்ணுவோம். ஸோ ஈவன் சொல்ல போனால் இந்த RXC TXC UDRE இந்த 3 பிட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா, நான் சிம்பிளாக எழுதிக்கிறேன். ஸோ இந்த UCSRA அப்படின்ற ஸ்டெப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா while of 1. ஓகே, ஸோ while of 1 வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த மாதிரி. ஓகே, அந்த லூப்பில் தான் யூஸ் பண்ணுவோம், டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஏதுங்கிறத கோடிங் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா, ரைட். இப்போ அடுத்து வந்துட்டு UCSRB அடுத்த ரெஜிஸ்டர். ஓகே, செகண்ட் இந்த UCSRB அடுத்து மூவ் பண்ணுறோம். அதில் பேஜ் நம்பர் வந்துட்டு 409 கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். இது ரொம்ப குட்டி கான்செப்ட் தான், என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ RX ஃபர்ஸ்ட் பிட் 7 பார்த்துடலாம். RXCIE அப்படிங்கிற பிட் 7 இருக்குது. இதோட கான்செப்ட் என்னென்னா, இன்டரப்டை எனேபிள் பண்ணும், ரிசீவ் கம்ப்ளீட் இன்டரப்ட் எனேபிள். ஓகேவா, அதே மாதிரி TXCIE அது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மீனிங் என்ன, டிரான்ஸ்மிட் கம்ப்ளீட் இன்டரப்ட் எனேபிள். அடுத்து UDRIE டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி இன்டரப்ட் எனேபிள். ஸோ 3மே என்னன்னா இன்டரப்ட் எனேபிள் பண்ணுற கான்செப்ட். இது ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தான். இன்டரப்ட் எனேபிள் என்னது அப்படின்னா, நீங்கள் இப்போ ISRல ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ISRக்காக சம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த 3 பிட்டையும் 1 பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ரைட்டா, 3 பிட் என்ன பண்ணணும், 1 பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு இது மெயின் கான்செப்ட். இல்லை ISRல பண்ணல, டேரெக்டாக போலிங் மெத்தடில் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு ISR மெத்தடில் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ISR என்ன ஏதுங்கிறது நான் போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது 3 பிட்ஸ் பிகம் 0. ஓகேவா, அடுத்து RXEN TXEN இந்த 2 பிட்டு முக்கியமானது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கோடிங்கில், நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லையா, ஒரு பிக்கில் இருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, அதே பிக்கில் சம் டேட்டா ரிசீவும் பண்ணுறீங்க. அப்போ 2 ப்ராசஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அதை எனேபிள் பண்ணணும். அதுக்கான பிட்டு தான் இது. RXEN TXEN எனேபிள் பண்ணணும். ஸோ RXEN TXEN வெரி சிம்பிள். அடுத்து UCSZ2 அப்படிங்கிற பிட் இருக்கு. இந்த பிட் என்னன்னா கேரக்டர் சைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, கேரக்டர் சைஸ். ஸோ இந்த கேரக்டர் சைஸை பற்றி இப்போதைக்கு நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், ஏன்னா அடுத்த ரெஜிஸ்டரோட கம்பைன் பண்ணியிருக்கோம். இந்த பிட் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, திஸ் பிட் கம்பைன்ட் வித் UCSZ1 UCSZ0 பிட்ஸ் இன் UCSRC. அதாவது UCSRCங்கிறது அடுத்து பார்க்க போகிறோம். அந்த ரெஜிஸ்டரில் 2 பிட் இருக்குது, 2 பிட்டோட இது கம்பைன் ஆயிருக்கு. ஓகேவா, அதனால் வந்துட்டு நம்ம அடுத்த ரெஜிஸ்டர் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். ஒரு தனியாக டேப்லெட் காலமே இருக்குது, தனியாக பார்க்கலாம், நம்ம அதை ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா RXB8
TX பிட்னு ஒரு பிட் இருக்குது. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து 9th பிட்டை பற்றி ஒரு விஷயம் இது. ஓகே, அதாவது பேரிட்டி பிட்னா 9th பிட்டில் தானே இருக்கும். பேரிட்டி பிட்னு ஒரு விஷயம் இருக்குன்னா 8 பிட்டு முடிஞ்ச பிறகு பேரிட்டி பிட்னு ஆட் பண்ணி அனுப்புவோம். பட் பேரிட்டி பிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூஸே பண்ணல பிளேலிஸ்ட்டில். ஓகே, பேரிட்டின்ற கான்செப்ட் கிடையாது. அதனால இந்த பிட்டை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். ஓகே, அதே மாதிரி இந்த பிட்டை பற்றி இந்த புக்லேயும் பெருசாக கொடுக்கல சொல்லிட்டாங்க. திஸ் பிட் இஸ் நாட் யூஸ்ட் இன் திஸ் புக். அதை இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க சேம். அதனால் வந்து இந்த பிட்டை பற்றி பெருசாக பேசிக்க வேண்டாம். ஸோ திஸ் 2 bits become 0. ஓகே, 0வாக இருக்கணும். ஸோ எந்த பிட்டை 1 பண்ணு 0 பண்ணு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாமா நீட்டாக? ஸோ பார்த்துட்டிங்கன்னா 0 0 0 எழுதிக்கலாமே. ஓகே, இங்கே போட்டுக்கலாமா? 0B 0 0 0 போட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு 1 1 ரைட். அடுத்து வந்துட்டு 1 1. ஓகே, அடுத்து 3 பிட் என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். இந்த UCSZ2 மட்டும் இப்போதைக்கு என்ன போடணும் சொல்லலை. 0 பண்ணு 1 போடணுமா அப்படின்ட்டு டேப்லெட் காலம் பார்த்து நான் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு X போட்டுக்கிறேன், மற்ற இடத்துல 0 போட்டுக்கலாம். ஓகே, இங்கே X போட்டுக்கிறேன், மற்ற இடத்துல 0 போட்டுக்கிறேன். ஓகே, இந்த X போட்டதுக்கு மீனிங் என்னன்றது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதான் கான்செப்ட். சரியா? ஸோ இதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் 2 ரெஜிஸ்டர் பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரியும். அண்ட் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு கம்ப்ளீட்டான கூகுள் ஷீட்டில் வந்துட்டு என்ன யூடியூப் சேனல் என்ன ஃபுல் வீடியோஸ் என்னென்ன இருக்குது, பிக்கில் AVR எல்லாமே என்னென்ன இருக்குன்றத ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கிற எக்ஸல் ஷீட்டில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே தரேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் யூடியூப் சேனல் என்னென்னா வீடியோ இருக்குது இது வரைக்கும், என்னென்னா எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவைகள் அதில் இருக்கா பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட என்டர் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் நைஸ் கைஸ். பாய்.